வெல்கம் டு இன்ஃபர்னல் மிஸ்ட்ரீஸ். நான் தான் உங்கள் சத்தியம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பதிவேட்டில் சந்திக்கிறதில்ல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாண்டட் லொக்கேஷனுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப தூரம் பயணம் பண்ணி நானும் இன்றைக்கி வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு லொக்கேஷன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த இடத்துல நிறைய அமானுஷ்யங்கள் நிறைந்த ஒரு பகுதி, மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நான் தனிமையில் இன்றைக்கி வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி போயிருக்கிறேன். தயவுசெய்து அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னாக்க சுமித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு குழந்தையோடு இறந்துருச்சு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்பவே மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய சூனியங்களும் ஒதுக்கப்படுறதாகவும் ஒரு தகவல் வெளியானுச்சு. என்னுடைய நெருங்கிய நண்பர் என்ன அவர் தான் இந்த லொக்கேஷனை எனக்கு அனுப்புனார். ஸோ அதனால தான் இன்றைக்கி மெனக்கிட்டு உங்களுக்காக வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். இன்றைக்கி அந்த சுமித்ராவை பார்த்துட்டு அந்த சின்ன கை குழந்தை ஒன்று இருக்குதாமாங்க உள்ளே, அதையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இன்னொரு பயங்கரமான மர்மமான முறையில் ஒரு பெண்ணு அங்கே கொண்டு வந்து சாவடிச்சு போட்டு தான் சொன்னாங்க. ஸோ அது விஷயமாக தான் இன்றைக்கி ரொம்ப தூரம் வந்துட்டேன் கைஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்ன கமெண்ட்டுகளை கீழே சொல்லுங்கள். சரியான மழையில் தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன் கைஸ். தயவுசெய்து மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். கமெண்ட்டுகள் பண்ணும்பொழுது எல்லா கமெண்ட்லேயுமே நல்ல விதமாக எங்களுக்கு சூப்பராக ஒத்துழைப்பு கூட சப்போர்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பதிவேட்டில் சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் இன்ஃபர்னல் மிஸ்டர் சத்தியம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். வேறு லெவலில் இருக்கு வீடியோலாம், சரியான லெவலில். தனிமையாக போகும்போது தான் கொஞ்சம் டேஞ்சரான இடமா இருக்கும் போடுறது. ரோடு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது கைஸ், பயங்கரமாக. ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை போடணும்னு சொல்லி தான் ரொம்ப இதாக இருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வேறு மாதிரி இது யாராவது வெட்டி போட்டால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க இந்த இடத்துல. பார்க்குறதுக்கே பயமாகுது. ஐயோ, இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷன் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை கைஸ். எக்ஸ்ட்ரீம் ஹாண்டட் லொக்கேஷன். பட் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் சொன்னாக்க கைஸ், இந்த இடத்துல கண்டிப்பாக வீடியோ எடுத்தே ஆகணும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த வீடியோவை கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்திருக்கிறேன் கைஸ். நான் கண்டிப்பாக ஸோ சும்மா திருக்க என் சட்டெல்லாம் நனைஞ்சி போச்சு. ஸோ சட்டெல்லாம் நனைஞ்சிருச்சு. எப்படி எடுக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ண ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? தயவுசெய்து யாரும் இருந்தீங்கன்னா அடிச்சிடாதீங்க. சைக்கோ இருந்தீங்கன்னா சொல்லிவிடுங்க தயவுசெய்து. எதையும் தாங்கும் இதயம் எனக்கு இல்லை. சைக்கோவாக இருந்தாலும் அன்பாக நம்ம பேசி கரெக்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது கைஸ். இந்த இடத்த பார்த்தாலே எங்கேருந்து எடுக்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, ஐயோ சரியான லொக்கேஷன் கைஸ் இது. இங்கேருந்து எடுத்துடலாமா? ஒரு நிமிஷம். சவுண்டு எதுவும் வரல. இந்த லொக்கேஷன் ரொம்ப ஒரு பயங்கரமான லொக்கேஷனு. ஸோ என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். கைஸ், மழையில் நிறைய நனைஞ்சிட்டேன். ஏன்னு சொன்னால் நம்மளுடைய காரு பாருங்கள், அப்படியே வர வழியில் வேறு விதமாக ஆயிடுச்சு. மழையில் நனைஞ்சிட்டேன், அதனால் சட்டையை கழட்டி காய போட்டாச்சு. ஸோ மெனக்கட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் கைஸ். மறக்காமல் லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? இப்போ இன்றைக்கி நான் ஒரே ஆள் தான். இங்கே யாராவது ஒரு 2-3 பேர் சண்டை போடணும்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நீ அடிக்கணும்னா ஆசையாக இருந்தால் அடிச்சுக்கோ அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? உங்களுக்காக நான் அடி கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது கைஸ். இப்போதைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் எதுவும் சவுண்டு எதுவுமே கிடையாது. வெரி சைலண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு
ஒரு லேடிஸ் குரலில் மட்டும் கேட்டுச்சு. அதுதானா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ரெண்டாவது ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, எனக்கு சப்ஜெக்ட் தெரியாது. பட் ஒரு சுமித்ராங்கிற ஒரு பொண்ணு வந்து இங்கே இறந்து போனதாகவும் இதிலேருந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி அந்த சுமித்ராவை நான் மீட் பண்ண போகிறேன் கைஸ். அது எனக்கு யார் சொன்னேன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு 2-3 வீட்டை நான் விசாரிச்சு தான் வந்தேன். இந்த இடத்தோட சப்ஜெக்ட் தெரியுமா சார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா, ஆமாம் சார், அது ஒரு 2004-06 நடந்த ஒரு மேட்டர் சார் அது. அதனால் கம்ப்ளீட்டாக அது அபெண்டட் ஆகிடுச்சு. ஹலோ, யாருங்கிற? ஹே ஹே ஹே, வர்றேன் உள்ள வரேன். உன்னை திட்டுறதுக்கோ அதெல்லாம் அதுக்காக நான் வரல. உன் பிள்ளைக்கு நான் சாக்லேட் கொடுக்க போகிறேன். நான் வந்து மீட் பண்ண உள்ளே வரேன். கைஸ், மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல அடித்து கொலை பண்ணி போட்டால் கூட கேட்க ஆளே கிடையாது. ஆனால் அதுக்கும் நம்ம துணிஞ்சு தான் வந்துருக்குறோம். யார் வந்தாலும் அடித்து தூக்கி போட்டுடலாம்னு வச்சுக்கலாம். ஒரு பக்கம் தூக்கி போட்டோம். ஏதோ ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர், ஒரு 2 பேர் 3 பேர் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறமா பக்கத்தில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. எதனாவது பிரச்சனைலாம் சொல்லு அப்படின்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல். ஓகே, ஒரு நிமிஷம் அப்படியே சிலுத்துருச்சு உடம்பு. சுமித்ராவா? யாரோ சவுண்டு கொடுக்குறாங்க. ஹே, சுமித்ராவா? கைஸ், உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, சட்டெல்லாம் மழையெல்லாம் நனைஞ்சிச்சு. யாராவது இருக்காங்கன்னு தெரியல. மேலே யாராவது இருக்காங்களா? மட்டை வந்து கைஸ், அதாவது பார்த்தீங்க சொன்னாக்க சட்டெல்லாம் நனைஞ்சி போயிடுச்சு, சுத்தமாக நனைஞ்சிச்சு, மழை வர நனைஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல சுமித்ரா இருக்கான்னு தெரியல. சுமித்ராவை இன்றைக்கி வழி பண்ணிடலாம். ஆனால் இந்த இடத்துல சமைச்சு ஏதோ சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கைஸ், என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வரேன். கூடுமான வரைக்கும் என்ன பண்ண லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஆவி இந்த சுமித்ரா ஆவி தான் போல இருக்குது. உனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன். ஓ, அதாவது ஏன்னா யாரு யாருன்னு கேட்குறேன். சுமித்ரா? யாரோ மாடிப்படி. ரொம்ப பதட்டமாக இருக்குது. எப்படி வழி போகிறதுன்னு தெரியலையே.
பேசுகிறவா இருக்கு, ஒரு பதட்டமாக இருக்குது. ஹாக் யாரு? ஹே ஏ யாரு? திருடி யார் வந்தீங்க? திருடி யார் வந்தீங்க? ஹே யாரு? ஏய் யாரு? யாரு யாருன்னு கேட்குறேன். ஹே மேலே 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 யாரோ சவுண்டு தராங்க. ரவுண்ட்ஸ் வேறு இருக்குது சவுண்டு. லேடிஸ் வாய்ஸ். சுமித்ரா யார்? நீதானா? சுமித்ராவா? நேரா வரியா? ஆ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வரேன். கூடுமான வரைக்கும் என்ன பண்ண லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஆவி இந்த சுமித்ரா ஆவி தான் போல இருக்குது. உனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன். ஓ அதாவது ஹே கீழே இருக்குதா? என்னையா நடக்குதுங்க? பட நெஞ்செல்லாம் படங்குது. ரியலாகவே ஒரு கண்டுட்டு ஐயோ எப்பா. வணக்கம். வாழ்க்கையின் தொலைதூர பயணத்தை உணராமல் வாழ்கிற இந்த உலகத்தின் மக்களுக்கு ஒரு செய்தி. இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் என் மண், என் மக்கள், என் இனம், என் உறவுகள், என் குடிமக்கள் என்று சொல்லி வாழ்கிறார்கள். என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுகள் என்று சொல்லி வாழ்கிறார்கள். இவர்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சங்கள் இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் அணிவித்து வருகிறார்கள். ஆனால் ஒரு நாள் மறிக்கும் பொழுது எதையும் கொண்டு போவதில்லை என்பதை அவர்கள் உணர்வதில்லை. அப்படி ஒரு காலம் அவர்கள் உணர்ந்திருந்தால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்வார்கள். தனக்கு மட்டும்தான் எல்லாம் வேணும் என்று தனக்கே வைத்துக் கொள்கிறார்கள். பணம், பதவி, ஆஸ்து, அந்தஸ்து எல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும் என்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் இந்த உலகத்து மனிதர்களுக்கு இருக்குதா என்பதா என்று இதுவரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லோரிடமும் சமமாக பழக வேண்டும், சமமாக அன்பு செலுத்த வேண்டும். எல்லோரையும் பகைத்து கொண்டு தான் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பதை அவருக்கே புரியாமல் நடந்து கொள்கிறார்கள். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன பேசுகிறார்கள் என்று இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் மரித்து போகும்பொழுது தான் சம்பாதித்த ஆஸ்து, அந்தஸ்து, பணம், பதவி இதையெல்லாம் விட்டு அவர்கள் செல்கிறார்கள். அவர்கள் மரித்த பின்பு அவரை கூப்பிடும் பொழுது பாடி எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தெரிய வருது, நம்ம எவ்வளோ தான் காசு, பணம், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து சம்பாதிச்சாலும் ஒரு நாள் மறிக்க போகும்பொழுது ஒன்றுமே சராசரி சாதாரண ஒரு மனுஷனாக தான், ஒரு பிணமாக தான் அந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம். நம்ம சம்பாதிச்ச பணம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனைவி, பிள்ளைகள்,
உற்றார் உறவினர் எல்லாரையும் விட்டு எல்லாரையும் விட்டு தான் நாம் கடந்து செல்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் வாழும்பொழுது பிற மனிதர்களிடம் அன்பாய் பழக வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். ஒருவர் மனிதர்களை கூட நாம் கெட்டவன் என்று அவர்கள் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் இன்ஃபர்னல் மிஸ்டர் சத்தியம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்க, இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உண்மையை வாழ்ந்து உண்மையாய் இந்த உலகத்தில் மரித்து போக வேண்டும். பணத்திற்காக, பதவிக்காக, அந்தஸ்துக்காக வாழவே கூடாது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். மறுபடியும் நன்றி, வணக்கம். நான் தான் உங்கள் இன்ஃபர்னல் மிஸ்டர் சத்தியம். மறுபடியும் வணக்கம் நண்பர்களே.